வணக்கம் அன்பு உள்ளங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நேரம் சரியாக காலை 6 மணி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்க கேட்க போறீங்க வேக்கப் தமிழா. வேக்கப் தமிழா கூட ஜாயின் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜி விக்னேஷ். இன்னைக்கு 30/6/2016. ஸோ இந்த மாதத்தினுடைய இறுதி நாள், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தோட இறுதி நாள். அடுத்தது ஜூன் போனால் ஜூலை, அடுத்தது ஜூலை வரப்போகுது. ஸோ செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ண போறீங்க. இந்த லாஸ்ட் டேவை எப்படி நீங்கள் கொண்டாட போறீங்க, எப்படிலாம் கொண்டாடிப்பீங்க? அப்பா இன்னும் 2 நாள் போனால் சேலரிலாம் வந்துடும் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் 2 நாள் சேலரி வந்துடும். ஸோ சூப்பராக ஜாலியாக சந்தோஷமா இந்த வீக்கை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு நாள், இந்த ஒரு நாளை போய் கேட்டிங்கன்னா அடுத்த 2 நாள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு டே ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த டே ஃபுல்லாக சூப்பராக அமைய என்னுடைய பெஸ்ட் விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஷோ வேக்கப் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஸோ இனிமேல் என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான நியூஸ்லாம் பார்க்க வரும். அது மட்டும் இல்லாத சூப்பரான பாட்டு உங்களுக்காக அப்ளை பண்ண போறேன். ஸோ செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியில் பேக் டு பேக்ல 3 சாங்ஸ் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். வேக்கப் தமிழா கேட்டுருக்கீங்க. யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் வந்தப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜ் பூஸ்டர்ஸ் போடுறது வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பூஸ்ட் போகிறத விட்டுட்டு இப்போ நம்ம பசங்களை என்ன பண்ணிடுறானுங்க, டேட்டா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. டேட்டா யூஸ் பண்ணுறதால என்ன ஆச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி மெசஞ்சர்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க நம்ம பசங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. பட் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் வந்து ஒரு ஆப் வைக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. எங்கிருந்து அப்படின்னா ஹரியானால வந்து ஒருத்தர் சமூக ஆர்வலர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்ஸ்அப் வந்து தடை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க வாட்ஸ்அப் நிறுவனம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுறாங்களே, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஷன் மூலியமா 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இதை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாச வேலைகளை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் நாச வேலைகளை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க வாட்ஸ்அப்பை இந்தியாவில் வந்து பேன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை சொன்ன உடனே இந்த கோர்ட் என்ன பண்ணிருக்குதுன்னா, உடனே வந்து இந்த வந்து நேற்று வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. இதை வந்து உடனே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து எங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது, இதை போய் நீங்கள் தொலைத்தொடர்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை போய் தான் நீங்கள் அணுகணும், இதுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்களாமா. ஸோ நம்ம ஆள் என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவாருன்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கதிர் யாதவ் அப்படிங்கிறவர் தான். அதாவது நான் ஹரியானாவை சேர்ந்தவர், ஒரு சமூக ஆர்வலர். ஸோ இவர் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமோ எது நடக்குமோ, வாட்ஸ்அப் இல்லைனா நான் வேறு ஆப்னு கண்டுபிடிச்சிருவாங்க உடனே. ஸோ இது மாதிரி நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எப்படி தான் பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேன் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க, பேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ணுவாரோ இல்லை அவரோட இஷ்டம் தான். ஓகே, இருக்கீங்க யூஎஸ் தமிழ் வந்து வேக்கப் தமிழ்ல வித் மீ ஆர்ஜி விக்னேஷ் கூட பேசிட்டு இருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் ஒரு சில கம்பெனிஸ்லாம். இப்போலாம் வந்து டைமிங்கே இல்லைப்பா, 24 hours எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்தெந்த கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த லிமிடெடுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கிகள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், தியேட்டர், இந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 24 hours ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ தியேட்டரில் 24 hours அப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கெலாம் படம் முடிஞ்சிடும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா விடிய படம் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 5 காட்சிகள்லாம் ஓடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க போல. ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடந்திருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், தியேட்டர், வணிக வளங்கள் போன்ற முக்கிய துறைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 hours ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் தங்களது சேவைகளை 24 மணி நேரமாக விரிவுபடுத்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே போல் இந்த பெண்கள்லாம் வந்து 20 நேரங்கள் வந்து வேலை செய்யலாமா அப்படிங்கிறது சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இரவுல வேலைக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பஸ் வசதி அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எவ்வளோ பேர்த்துக்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்குது அப்படிங்கிறது பார்த்தா ஒரு சில பேர் வந்து இதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் இது நல்ல விஷயம் தானே, ஸோ நாடு இன்னும் முன்னேறுமில்ல அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. நாட்டை முன்னேற்றுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது, ஆனால் இந்த வழிகள்லாம் முன்னேற்றமாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறீங்களா நீங்களும்? ஓகே, எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஓகே, எனிவே அது அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ நாம இஷ்டப்பட்டா வேலை செஞ்சுக்கலாம், இஷ்டப்படலாம் விட்டுறலாம். நம்மளுக்கு தேவை தியேட்டரு, பீச்சு, பார்க்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.
ஓகே தமிழா கேட்டுருக்கீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பிடிச்சி வந்துருக்கீங்க. அதாவது நீங்கள் அமெரிக்காவை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில டீட்டெயில்ஸில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தே இருக்கணும். என்ன அப்படிங்க, என்ன ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்தாகணும். அதாவது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன உங்களோட ஃபேஸ்புக் எப்படி இருக்குது, உங்களுடைய ட்விட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்படியே சர்ச் பண்ணுறதுக்காக இது மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடைபெற்ற ஒரு தீவிரவாத தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வச்சிருக்கோம். இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம நாட்டுக்கும் விசா கேட்டு அப்ளை பண்றீங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல கூடுதலாக ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து இதுக்கான விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இதன்படி விசா கேட்டு யாராவது யூஎஸ்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்வேர்டு இதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம www.facebook.com/US Tamil FM, அப்புறம் பார்த்தீங்கன்னா www.twitter.com/US Tamil FM இந்த ஒரு அட்ரஸ் பாருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரிலாம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க போல, அதுக்காக இதெல்லாம் கேட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் இனிமேட்டு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணல, ட்விட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த காலத்தில் நம்ப இருப்பாங்க. பட் இந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க, போய் சொல்லாமல் இருந்துவாங்க. ஓகேவா? இப்போ நிகழ்ச்சி உங்களுக்கு பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் வருது, கேட்டு முடிச்சுட்டாங்க. இதுவே கேப் தமிழா வைக்கப் தமிழாக கேட்டுருக்கீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் சுவாதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நிறைய நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் பயங்கரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. கொலையாளிகளை நெருங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் கொலையாளிகளை பிடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸில் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, YG மகேந்திரன் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து போட்டிருக்காரு. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிலால் மாலிக் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கொலை செஞ்சுட்டாரு, சுவாதி கொலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இறந்து போன பெண் பிராமணன் என்பதால் அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் இதை அமைதி காப்பதாகவும் YG மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஏன் இப்படி ஷேர் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கண்டனம் தெரிஞ்சாங்க. ஸோ இந்த ஒரு பதிவு வந்து YG மகேந்திரன் இப்போ வந்து போஸ்ட்டை நீக்கிட்டார், அதாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கிருந்தும் அந்த பதிவு மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட ஷேர்னால என்னுடைய போஸ்ட்ல போஸ்ட் பண்ணியது யாருக்காவது வந்து புண்பட்டிருந்தால் அதுக்கு மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா YG மகேந்திரன், அதாவது நடிகர் YG மகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, YG மகேந்திரனோட வீட்டுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் கிட்ட போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதோ அவருக்கு பட்டதை சொல்லியிருக்காரு போல, அது தப்பா ரைட்டா அப்படிங்கிறது மக்களுடைய கருத்துக்கள் தான் இருக்குது. ஓகே, எனிவே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா? சரி, ஓகே, பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன், கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது வேக்கப் தமிழா. வைக்கப் தமிழா கேட்டுருக்கீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அந்த தமிழ்நாட்டில் அரசியலில் வர என்ன நடக்குதுன்னே தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தேமுதிக அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சிருக்கு, நம்ம விஜயகாந்தோட கட்சி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து படு தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பான கூட்டணி வச்சுட்டாரு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா தோல்வி வந்துருச்சு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பயங்கரமாக கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருந்த ஒரு சில தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அதே கட்சியில் இருந்த ஒரு சில தலைவர்களும் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால வந்து இதுல வந்து சந்திரகுமார் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரா, இது வந்து தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு பிடிக்கல, இந்த கட்சி ஒரு கூட்டணி வைக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கலைஞ்சு போயிட்டு மக்கள் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அதில் வந்து அவர் தனியாக எலெக்ஷன் நின்றுருந்தாரு. பட் புது கட்சிங்கிறதுனால ஒன்றும் வின் பண்ண முடியலையாட்டுது. உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம தேமுதிக கட்சியை விட்டு மக்கள் திமுக கட்சியை விட்டுட்டு இப்போ வந்து நம்ம திமுக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு திமுக வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. ஸோ ஸ்டாலின் அண்ட் திமுக கட்சி தலைவர் கருணாநிதி இவங்களாம் மீட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ வந்து ஓகேப்பா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் திமுக அதாவது பார்த்தீங்கன்னா திமுகவில் மக்கள் திமுக இணைவதற்காக ஒரு 17ஆம் தேதி சேலத்தில் வந்து ஒரு விழா கொண்டாட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாதா அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்னும் 17 நாட்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள என்னென்னவோ நடக்கலாம். ஓகே, எனிவே இந்த நிகழ்ச்சி இப்போ இந்த இடத்துல இப்போ பேக் டு பேக்கில் 3 சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன், கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது வைக்கப் தமிழா வித் மீ RJ வினீஸ் கூட பேசிட்டேன்.
வேக்கே தமிழ் லாக்கிட்டு இருக்கீங்க ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக சந்தோஷமா இந்த 2 ஹவர்ஸ்ல நீங்க கேட்டுடுச்சுங்க வேக்கே தமிழாவில். இன்னைக்கு இது வரைக்கும் நடந்த அப் டு டேட் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்தியாவில் என்ன நடந்திருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த 2 மணி நேரத்தில் கூட ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இனிமையான பாடல்களும் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்க கூட ஜாயின் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஒரு சந்தோஷத்தோட இப்ப கடையை சாத்திட்டு நான் கிளம்ப போறேன். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்காக அடுத்த ஆட்சி ரெடியா ஸ்டடி இருக்காங்க. ஸோ அந்த ஆட்சி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளம்பிக்கிட்டு மறுபடியும் 2 o'clock எங்க நிகழ்ச்சியை ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டடா பபாய் அப்படிங்கறது சொல்லிக்கிட்டு கிளம்புறது உங்க ஆர்ஜி விக்னேஷ். டடா பபாய், டேக் கேர்.